பூர்வ சரித்திரத்திலே சத்தியம் தர்மத்துக்காக கட்டுப்பட்டு பாண்டவர்கள் அயோக்கியனான துரியோசனுடைய சபையிலே அவன் பண்ணின தொந்தரவெல்லாம் பொறுத்துட்டு இருந்திருக்காள். சத்தியத்துக்காக எதை பொறுத்துக்கப்படாது, தர்மத்துக்காக எதை பொறுக்கப்படாதுன்னு உலகத்துக்கு காட்டாள். அதனாலதான் நிற்கிறது இல்லவனா ஒத்தனை குத்தம் கட்சி இருக்கிற ராஜ்யம் வச்சுவிட மாட்டானோ பக்கத்தாத்துக்காரனே. அவன் கையில இருக்கிற ரெஸ்ட் வாட்சி போடும்னு வட்டல பாருங்களேன். அப்படி ரெஸ்ட் வாட்சி வேணும்னு எண்ணம் இருக்கு, பொறச்சாரத்தை கூட கொண்டு வரணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா கொண்டு வரணும்னு தோணல. இது காரணம் தர்மபுத்திராதிகள்லாம் சத்தியத்தையும் தர்மத்தையும் ரட்சிச்சது. ராமன் சத்தியத்தையும் தர்மத்தையும் ரட்சிச்சாள்னு கதை கேட்கறது அது இன்னும் ஊடிக்கிட்டு இருக்கு, உள்ள அந்த ரத்தத்துல போய் தூந்துட்டு இருக்கு. இல்லவனா யாரு எதையும் பண்ணிவிடுவோம். பாக்கி பாருங்களேன், அமெரிக்காவில நிமிஷத்துக்கு நிமிஷம் சுட்டுப்படுறான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நல்ல பெரிய மனுஷன் உயிரோட இருக்கான்னு சொல்ல முடியாது. கண்ணடி காக்கணும் ருக்வேதம் சஸ்திரம் காக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டான். ராஜாஜியே சொன்னால் $1,00,000 தரீங்களா நீங்க வரணும்னு இந்த ஹிஸ்டி எல்லாம் பண்ணேன். அப்ப வந்திருந்தாள் ராஜாஜி. சாயங்காலமா வந்து ஆத்துல வந்து பாத்துட்டு வரேன்னு வந்தாள். ஏதோ மரியாதைக்கவா கூட வந்தவர்கிட்ட சொன்னேன், ராஜாஜி ஆத்துக்கு வந்தா எனக்கு திருப்தியா இருக்கும்னு. மீட்டிங்க்கு வந்திருந்தாள் சேலத்துல. வரேன்னு சொல்லல, நான் ஆத்துக்கு கார்ல போறதுக்குள்ள இவ ஆத்துல வந்துருக்கா. என்னன்னு நீங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கணும்னு இருக்கேன் காத்தந்து. 1 மணி இருந்து ருக்வேத மந்திரத்தை சொல்லி நெல்லிச்சேரியில வந்திருக்காள் சிம்மங்கள். பிதாப்பு இருந்தாள். 4 மாசம் வந்து இன்னைக்கு சொன்னோம். டேப்புக்கார் கூட பண்ணிருக்காரு. அப்படியே ஆத்திர கூட இருக்க அந்த டேப்பு. இன்னைக்கு அவ பட்ட சந்தோஷம். இன்னைக்கு எதுக்காக வந்தேன் தெரியுமா? $1,00,000 தரேங்கிறேன். $1 இத்தனை ரூபா நம்ம ஒரு மதிப்பு இதெல்லாம் சொல்லி என்ன அமெரிக்கா வரணும், நான் போறேன் கூட வரணும்டா. நம்ம மனசுல நினைச்சேன்னே அமெரிக்கா தான் பாக்கி என்னமே சின்ன. அப்புறம் உடனே எங்க பெரியவாள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன். அப்படியானா டேப்புக்காரா பண்ணி அனுப்பணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க டேப்புல அனுப்பணும் வாழலாம் காக்கணுங்கிற எதை வேணுமோ கொடுக்குறேங்கிறா. அவனுக்குலாம் இது லட்சியமே இல்லை. நான் சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு வந்திருக்கேன். பிரகலாத் சித்திரம் வந்து கேட்க சொன்னாள். வந்து கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டான் ஒரு உள்ளக்காரன். அவன் சம்ஸ்கிருதம் பேசுறான். அவன் சம்ஸ்கிருதம் பேசுறத பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிறவளை பார்த்து பரியாசம் பண்ண முடியாது இருக்கு. இந்த சம்ஸ்கிருதம் கூட நமக்கு தெரியாம இருக்கு, அழகா பேசுறான் அவன். இப்படி எல்லாம் அவளுக்கெல்லாம் வந்து நம்ம மதங்கள்ல எல்லாம் விசுவாசம் இருக்கு. தர்மம் சத்தியம் அன்னைக்கு சுவாமி ராமன் நடத்தி காட்டினால் தர்மபுத்திராதிகள் செஞ்சாங்கிறத அந்த காத்து அந்த தூவானம் மழை விட்டதுக்கு அப்புறம் ஒரு தூத்தம் இருக்கு பாருங்க. அது மாதிரி அந்த வேகம் தான் இப்ப நம்ம எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருக்கு. அதை கேட்கிற போது மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது. நாம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு தோன்றது, பகவத் பிரசாதத்தை அடையணும்னு நம்ம மனசுல படுறது. இப்படி ஒரு பெரிய கலவை ஏற்பட்டு